ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட மைண்டில் வர்றது என்ன? ஸ்லீப், மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது, ரிலாக்ஸ்டாக டிவி பார்க்கறது. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா தூங்கி முழிச்சாலும் கூட ரெஃப்ரெஷ்டாக இல்லாமல் அதே டல்னஸோடு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் பேர்ன் அவுட் அண்ட் இமோஷனல் ட்ரெயின் அவுட்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்க இந்த ரெஸ்ட் மட்டும் பத்தாதான். 7 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ரெஸ்ட், நம்ம பாடிக்கு, லைக் ஸ்லீப்பு, மசாஜ் எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் மென்டல் ரெஸ்ட், கான்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்க அந்த தாட்ஸ்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்கறது, லைக் ஒரு மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் பண்ணுறது, இல்லைன்னா அந்த தாட்ஸை டீக்ளட்டர் பண்ணுறது மாதிரி ஜேர்னலிங்கெல்லாம் பண்ணலாம். தேர்ட் இஸ் எமோஷனல் ரெஸ்ட், நம்மளோட எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாமல் ஒரு சேஃப் பர்சன் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஃபோர்த் இஸ் சோஷியல் ரெஸ்ட், லைக் அலோன் டைம், சாலிட்யூட், அது போல். இல்லைனா உங்களை ட்ரெயின் பண்ணுற மாதிரி பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களை நரிஷ் பண்ணுற மாதிரி பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபிஃப்த் இஸ் சென்சரி ரெஸ்ட், இந்த கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன் டைமு, நாய்ஸு, லைட்ஸு இதிலேருந்து உங்களோட பிரெயினுக்கு ஒரு பிரேக் கொடுக்கறது, ஸ்க்ரீன் ஃப்ரீ டைமு, இல்லைனா ஒரு சூதிங் மியூசிக்கை கேட்குறது, அது போல். நெக்ஸ்ட் இஸ் க்ரியேட்டிவ் ரெஸ்ட்டு, ஆர்ட்ஸு, மியூசிக்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான விஷயத்தில் உங்களை இம்மர்ஸ் பண்ணிக்கிறது. அங்கேயும் அகெயின் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஜஸ்ட் டு என்ஜாய். அண்ட் ஃபைனல் திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டு, லைக் உங்களோட லைஃப்க்கு ஒரு மீனிங் அண்ட் பர்பஸ் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது, லைக் வாலண்டியரிங் ஃபார் சம்திங். இது எல்லாமே யாராலையுமே டெய்லியெலாம் பண்ணிட முடியாது, அப்படி பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா உங்களோட ரொட்டீனில் நீங்கள் பீரியாடிக்கலி இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப பர்ன் அவுட் ஆகாமல் பார்த்துக்க முடியும்.